பாடல் ஒண்ணு பாடலாம். நம்ம எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நம்ம அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையினாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் ஒரு சில ஸ்டான்ஸா மட்டும்தான் பாட போறோம். உற்சாகமாய் பாடுவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கி கரங்களை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, அது ரூபத்தின் இதயத்தை தந்தீரே சோத்திரம் சோத்திரமே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே சோத்திரம் சோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றியை செலுத்துவோமே, நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றியை செலுத்துவோமே, எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே, எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே, ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த 2026ஆம் ஆண்டு தபசு நாட்கள் முடிந்து உன் பரிசுத்த வாரத்தின் முதலாவது நாளாண்டு நம்மளை தேவாலயத்துக்கு கொண்டு கொடுத்திருக்கிறார். எனவே கொஞ்ச நேரம் வேத வசனங்களை, அதாவது இன்றைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தேவாலய சுத்திகரிப்பு என்கிறதான தலைப்பின் கீழாக கொஞ்ச நேரம் தேவனுடைய வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அடிமையை கொண்டு அவருடைய வார்த்தைகளை அவர் வெளிப்படுத்த இருக்கிறார். ஒன்றுக்கும் உதவாத என்னையும்
தகுதி இல்லாத என்னையும், பலனற்று குறுகி போய் கிடந்த என்னையும் கர்த்தர் இந்த ஆலயத்திற்கு கொண்டு வந்ததற்காக என் தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் தேவாலயத்தை குறித்து சில காரியங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தை யாராவது ஒரு வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின அந்த நிருபத்துல, 1ஆம் நிருபத்துல 3ஆம் அதிகாரத்துல அழகாய் சொல்லி இருக்கிறார்ல, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் என்ன செய்வேன்? அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் எப்படிப்பட்டது? தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிற நமக்கு தேவனுடைய ஆலயத்திலிருந்து என்ன கிடைக்கிறது? தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதனால் நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு என்னென்ன காரியங்களை நமக்கு அனுகூலமாய் செய்கிறார் என்று அநேக காரியங்கள். அதற்காக தான் நம்ம தேவ ஆலயத்துக்கு ஒவ்வொரு நாளும் அவரை ஆராதிக்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றைய தினத்துல பவனியாய் அந்த எருசலேம் நகரத்துல ஊர்வலமாக அவர் என்ன பண்ணாங்க? எல்லாரும் ஆரவாரத்தோடு ஆர்ப்பரித்து ஹோசன்னா ஹோசன்னா என்று சொல்லி ஜெய துணியை ஏற்படுத்தி எல்லாரும் என்ன பண்ணாங்க? அவரை பவனியாக அந்த வீதிகளில கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா? ஆனா ஹோசன்னா என்பதற்கு என்ன அர்த்தம்? தாவீதின் குமாரன் என்ன பண்ணுங்க, ரட்சிங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம்ல. சோ இன்றைக்கு அநேக நேரங்கள்ல நாம் என்ன செய்யறோம்? ஆண்டவரை நோக்கி ஹோசன்னா என்று சொல்றோம்னா, ஆண்டவரே என்னை ரட்சிங்க, தேவ ஆலயத்திற்கு நேராக நான் வந்திருக்கிறேன், என்னை ரட்சிங்க, என் இருதயத்துல இவ்வளவு காயம் இருக்கு, எனக்கு இவ்வளவு பலவீனம் இருக்கு, இவ்வளவு சோர்வுகள் இருக்கு, இவ்வளவு தேவைகள் இருக்கு, என்னை ரட்சிங்கன்னு சொல்லி அவனுடைய சமூகத்துல நாம் எத்தனையோ நாட்கள் கேட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த உபவாச நாட்கள்ல கூட அதை தான் என்ன செஞ்சிருக்கோம், பண்ணியிருக்கோம். சோ கர்த்தர் இன்றைக்கு எதை நம்மிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறார்? தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற நாம தேவனுடைய ஆலயத்தை எப்படி நேசிக்கிறோம்? தேவனுடைய ஆலயத்தை நம்ம எப்படி பாதுகாக்கிறோம்? தேவனுடைய ஆலயத்துல சொல்லப்படுகிற வார்த்தைக்கு நம்ம எப்படி கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க கடமை உள்ளவர்களா இருக்கிறோம். பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அதாவது நேற்றைய தினத்துல ஆண்டவர் பவனி வந்தார். அடுத்த நாள் ஆண்டவர் அந்த பவனி முடித்து அதுக்கப்புறம் ஒரு தேவாலயத்துக்குள்ள அவர் பிரவேசிக்கிறார். வாசிங்க 21:12. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து பாருங்க, ஆண்டவர் அவ்வளோ சந்தோஷமா என் மக்கள் எல்லாம் என்ன கொண்டாடுறாங்கன்னு சொல்லி சந்தோஷமா அவர் வந்தாரு. ஆனா வந்ததுக்கு அப்புறம் தேவாலயத்துக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நுழையும் போது அவர் தேவாலயத்துல பார்த்த காட்சி அவருடைய இருதயத்தை அப்படியே நொறுக்கி போட்டது. பாருங்க, தேவ ஆலயம் அங்க எப்படி என்ன நடந்து கொண்டிருக்கிறது? விற்கிறார்கள், கொல்லுகிறார்கள், வாங்குகிறார்கள், விற்கிறார்கள், இன்னும் என்னென்ன காரியமோ அந்த இடத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு சந்தை போல, ஒரு மார்க்கெட் போல அங்கு ஜனங்கள் தங்களால என்னெல்லாம் சம்பாதிக்க முடியுமோ அதெல்லாம் தேவனுடைய ஆலயத்தை பயன்படுத்தி அந்த இடத்துல என்ன செய்யறாங்க? ஜனங்கள் அட்டூழியம் பண்ணி கொண்டிருக்கிறது ஆண்டவர் பார்த்தார். அவரால் அதை சகித்து கொள்ள முடியல. அவர் உடனே அவருக்கு கோபம், அவ்வளோ சந்தோஷமா என்ட்ரி ஆனவர் அந்த கோபத்தோடு கூட என்ன பண்றாரு தெரியுமா? ஒரு சவுக்க ரெடி பண்ணி அங்க விற்கிறவர்கள், மேஜை போட்டு உட்கார்ந்து இருக்கிறவங்க, காசு பணத்தெல்லாம் எண்ணி கொண்டிருக்கிறவங்க எல்லாரையும் அந்த சாட்டையினால எல்லாரையும் அடித்து விரட்டி அவர் கோபத்தை அங்க வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். கோபத்தை வெளிப்படுத்தினது பின்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வீடு ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர். இன்னைக்கு அநேக ஜெப ஆலயங்கள் எப்படி இருக்கு? கல்லர் குகையை போலதான் இருக்கு. அநேக ஜெப ஆலயங்களுக்கு சமாதானம் இல்லை.
அநேக ஜெப ஆலயங்கள்ல சந்தோஷம் இல்ல, மன மகிழ்ச்சி இல்ல, போகிறவர்கள் வெறுமையோடு போனபாடியே என்ன பண்றாங்க, வெறுமையோடு கூட தான் வராங்க. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் இல்லாத இடமாய் ஆக்கி ஜனங்கள் அவர்களுடைய ஆதாயத்திற்காக அநேக காரியங்கள் செய்கிறத நம்ம பார்க்கிறோம்ல. இன்றைக்கும் இந்த நேரத்துல, இந்த சிலுவை தியான நாட்களில, இந்த முதல் நாளில, அதாவது பரிசுத்த வாரத்தின் முதல் நாளில கர்த்தருடைய சமூகத்துல தேவாலயத்தை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் அநேகம் இருக்கு. இது ஜெப வீடு, ஆண்டவருடைய வீடு. இந்த ஆண்டவருடைய வீட்டை நம்ம எப்படி பேணி காக்கிறோம், எப்படி ஆண்டுடைய வீட்டை நம்ம வைத்திருக்கிறோம் என்பது மிக மிக அவசியம். நம்மளுடைய வீடுகளை நம்ம எவ்வளவு சுத்தமா, எவ்வளவு அழகா, எவ்வளவு நேர்த்தியா நம்ம பாதுகாக்கிறோம்ல. தேவனுடைய ஆலயத்தை நம்ம எப்படி பராமரிக்கிறோம்? தேவனுக்கு பிடிக்காத காரியம், அவர் அருவருக்கிற காரியம் தேவனுடைய ஆலயத்துல நடந்து கொண்டிருக்கிறதா? அப்படி ஒருவேளை நடக்கும் என்றால் நம்ம எல்லாம் அவருக்கு பதில் கொடுக்கிற, அவருடைய நியாய தீர்ப்பு நாளிலே அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம். எனவே ஆண்டவர் கோபத்தோடு கூட அந்த இடத்துல அவர் பரிதபித்ததை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இன்றைக்கு அந்த பரிதபிப்பமான அந்த காரியத்தை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கவே கூடாது. சந்தோஷப்பட, என் ஆலயம் எவ்வளவு அழகா இருக்கு, என்னுடைய ஆலயத்தை எப்படி பிள்ளைகள் நேசிக்கிறாங்க. ஏன்னா அவர் சொல்லுகிறார், நீங்களும் என்னது, என்னுடைய ஆலயம் தான், உங்களில நான் இருக்கிறேன், நீங்களும் உங்க சரீரம் கூட, உங்க சரீரம் முழுவதிலேயே நான் வாசமா இருக்கிறேன், அதிகம் நீங்க என்ன பண்ணுங்க, தேவ ஆலயத்தை போல நேசிங்கன்னு சொல்லி அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம் இல்லையா? சோ ஆண்டவருடைய ஆலயத்தை நம்ம பரிசுத்தம் உள்ள ஒரு ஸ்தலமாய் கருதி அதை நேர்த்தியாய் நம்ம அதை பாதுகாப்பாய் அதை நேசிக்கிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். பாருங்க, அடுத்தது சங்கீதம் 84:10 வாசிங்க. சங்கீதம் 84:10. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் தங்கியிருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு, எத்தனை நாள் என் வாழ்க்கையில கிடைச்சாலும் அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா என்னுடைய தேவனுடைய வாசல்ல, என் தேவனுடைய வீட்டின் வாசல்ல நான் காத்திருப்பதை என்ன பண்ணுவேன், தெரிந்து கொள்ளுவேன். நம்மளுக்கெல்லாம் ஆலயத்துக்கு வரணும்னா எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி? ஒரு அலையிலையா சொல்லுவோமா? அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அப்படிதானே ஓடி வரீங்கல்ல. இவ்வளவோ வேலை இருக்கு. வேலைக்கு போறவங்க வேலைக்கு போயிட்டு தன்னுடைய சரீரத்தினால் அவ்வளோ கடுமையான வேலைகளை செய்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு கூட என்ன செய்யறோம், ஆலயம் திறந்து ஆராதனை நடந்து கொண்டு இருக்கும். இப்ப என்ன செய்ய மாட்டேன், வீட்டுல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி ஓடி வருகிற அநேகரை பார்க்கிறேன். எனக்கு கூட ஒரு பெரிய ஒரு வாஞ்சி இருந்தது. ஆரம்பத்துல ரொம்ப சுறுசுறுப்பா வர ஆரம்பிச்சேன். ஆனா சத்துரு என்ன செஞ்சுட்டான், ஒரு வாரம் ஒரு பிரேக் கொடுத்து நீ வீட்டுல உட்காருன்னு சொல்லிட்டா. ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த டைம்ல. வீட்டுல ஈவினிங் டைம் ஆனோடனே இந்த ஆராதனை வேலை வரும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். என்னேசப்பா வந்த ஜுரம் ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு வந்திருந்தா கூட என்ன இருக்கும், நான் வீட்டுல இருந்திருப்பேனே, என்னால போக முடியலையே. நான் இந்த வருஷத்துல ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பக்கத்திலே வீடு இருக்கிறதுனால ஒரு தீர்மானத்தோடு நானுடைய சமூகத்துல காத்திருந்தேன். ஆனா அது எனக்கு வாய்க்கல. ஆனாலும் கர்த்தர் ஒரே வாரத்துல அவனுடைய சமூகத்துக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறார். என்னாலேயே நம்ப முடியல. பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. நோட்டீஸ்ல பேர் போட்டாச்சு, இந்த தேவாலயம்னு சொல்லி டைட்டிலும் கொடுத்தாச்சு. பாஸ்டரே சொன்னாங்க, உன்னால முடியலன்னா நான் பேசுறேன். ஆனால் ஒரு விசுவாசமான ஒரு வார்த்தையை சொன்னாங்க, அதுக்குள்ள சரியாயிடும், நீ ஆலயத்துக்கு வருவ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார். ஆனால் இங்க உட்கார்ந்து இருக்கும் போது ஒரே காஃப் வர மாதிரி இருக்கு, த்ரோட் இன்ஃபெக்ட் ஆன மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனாலும் கூட ஆண்டவர் அந்த தடைகளை உடைத்து அவருடைய சன்னிதானத்துல அவருடைய நாமத்தை உயர்த்த ஆண்டவர். ஏன்னா ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவதை ஆசையோடு கூட, வாஞ்சியோடு கூட. ஆனா நிறைய பேர், சிலர் இருக்காங்க, நிறைய பேர் சொல்ல முடியாது. சிலர் எப்படி தெரியுமா, ஐயோ சண்டே வரப்போதான், காலையிலே எந்திரிக்கணுமா, சண்டே கூட எனக்கு ரெஸ்ட் கிடையாதா, இப்படி நிறைய பேர் நினைப்போம்ல. அந்த சங்கீதக்காரன் பாருங்க, 1000 நாள் நான் என்ன காரியம் வேணா செய்யலாம், என்ன வேணா பண்ணலாம், ஆனா உங்க சமூகத்துல ஒரு நாள் நான் இருந்தா கூட அது எப்படி எனக்கு
அது எனக்கு ரொம்ப பாக்கியமானது. ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த நாளை குறிச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்படியே வாசற்படியில, நம்ம வாசற்படியில எல்லாம் இல்ல, கர்த்தர் பாருங்க எவ்வளவு ஒரு அழகான ஒரு ஆலயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்ல. அந்த ஆலயத்தை நம்ம எப்படி வைத்துக் கொள்ள போகிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, இன்றைக்கு தேவாலயத்தை குறித்து நம்ம தியானிக்கும் போது தேவாலயத்துல நமக்கு என்னென்ன கிடைக்கிறது என்று சொல்லி ஒரு சில காரியங்களை பார்த்து அந்த ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் நாம் கடந்து போக போகிறோம். முதலாவது பார்க்கும்போது ஆண்டவருடைய ஆலயம் எப்படிப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு பார்க்கும்போது பரிசுத்தமான இடம். ஆண்டவருடைய ஆலயம் எப்படிப்பட்டது? பரிசுத்தம். கடைசியில நான் கேள்வி கேட்பேன். நிறைய பேர் குழந்தைங்களை எல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க, தயவுசெய்து கொஞ்சம் பிள்ளைகளை பார்த்துக்குங்க. இது பரிசுத்த வாரத்துல கர்த்தருடைய சமூகத்துல முதல் நாள் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். எனவே இந்த நேரத்துல பரிசுத்தமான இடம் என்று சொல்லி முதல் அந்த தலைப்பின் கீழாக சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 93:5. தெலுங்குல ஒருத்தர், தமிழ்ல ஒருத்தர் வாசிங்க. உமது சாட்சிகள் உண்மை உள்ளவைகள் கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உம் ஆலயத்தில். பாருங்க, பரிசுத்தம் உள்ளது நித்திய நாளாக தேவனுடைய ஆலயத்தில் எப்படி இருக்கு? அலங்காரமா இருக்கிறது. அதாவது நேற்றைய தினத்துல குருத்தோலை ஞாயிறு கொண்டாடணும் இல்லையா? நம்மளுடைய ஆலயம் எப்படி இருக்கு? அந்த ஃப்ரண்ட் பகுதியை பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்குல்ல. எங்கேயுமே இந்த மாதிரி டெக்கரேஷன் நான் பார்த்ததே இல்லை. உண்மையை சொல்றேன், ஆண்டோடைய சமூகத்துல நின்று எல்லாம் நிறைய இங்க எல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணி தான் பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஆல்டர் இவ்வளோ நேர்த்தியா, இவ்வளோ ஒரு அழகா டெக்கரேஷனு லைவா லாஸ்ட் இயர் நான் பார்த்தேன், இதுல பார்த்தேன், யூடியூப்ல பார்த்தேன். ஆனா இந்த வாட்டி லைவா அதே இடத்துல ஆண்டவர் என்னை கொண்டு வந்து நிற்க கிருபை செய்திருக்கிறாரு. அதை பார்க்கும்போது இவ்வளோ ஒரு அழகு. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு வேற ஒண்ணுமே தோண மாட்டேது. ஒரு பரலோகத்துல இருக்கிற மாதிரி, பரலோகத்துக்குள்ள நுழையிற மாதிரி ஒரு சந்தோஷத்தை என்னுடைய இருதயத்துல நான் உணர்ந்தேன். அப்படியே அந்த வீடியோல எல்லாம் அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆண்டவரே, எவ்வளோ ஒரு அழகான ஆலயம் தகப்பனே, இந்த ஆலயத்தை நாங்க எவ்வளவு பாதுகாப்பா, எவ்வளவு அழகான நாங்கள் இதை வைத்துக் கொள்ளணும்னு சொல்லி இன்னும் இந்த ஆலயத்தை குறித்த அந்த கவலை, இந்த ஆலயத்தை எப்படி பரிசுத்தமா வைத்திருக்கணும், சமாதான குலைச்சலை கொண்டு வருகிற சத்ருவை எப்படி நாங்க கட்டி ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நான் கேட்க ஆரம்பிச்சேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, நம்மளுடைய ஆலயம் இவ்வளோ அழகான ஆலயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த பகுதியில பெயர் சொல்லக்கூடிய அளவுல ஆண்டவர் நம்ம இந்த ஆலயத்துல வைத்திருக்கிறார். ஒரு மெம்பராக வைத்திருக்கிறார், ஒரு விசுவாசியாக, ஜெப வீரராக, ஜெப வீராங்கனையாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ இந்த ஆலயத்துக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்படணும்ல. ஏன் தெரியுமா? இது பரிசுத்தம் நிறைந்த இடம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தம். பரிசுத்தமும் பயபக்தியோடு கூட தேவனுடைய ஆலயத்திற்குள்ள நம்ம இருக்கணும். ஆனா அநேகருக்கு தேவ ஆலயத்துக்குள்ள அவர் ஆண்டவர் இருக்கிறார் என்ற உணர்வும் இல்லை, அந்த பயபக்தியும் அநேகருக்கு இல்லாம இருக்கிறது. அதான் 96:9 பரிசுத்த அலங்காரத்துடனே என்ன பண்ணுங்க? கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. வேற எந்த அலங்காரமும் தேவையில்லை நமக்கு. பரிசுத்த அலங்காரம். ஏன் தெரியுமா? தேவாதி தேவன் இந்த ஆலயத்துல இருக்கிறார், பரிசுத்தரா இருக்கிறார். எந்த விதமான பாவங்களும் இந்த இடத்துல இருப்பது அவருக்கு பிரியமானது அல்ல. எனவே தேவன் எதிர்பார்க்கிற காரியம், நான் பரிசுத்தரா இருக்கிறேன். சோ நீங்களும் என்ன செய்யுங்க? பரிசுத்தத்தோடு, பரிசுத்த அலங்காரத்தோடு என்ன செய்யுங்க? என்னை தொழுது கொள்ளுங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம்ல. ஆனா நம்ம என்ன செய்யணும்ல? ஆலயத்தை எப்படி கெடுக்கலாம், ஆலயத்துல எப்படி சமாதானத்தை கொலைக்கலாம், ஆலயத்துக்கு விரோதமா என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி அநேக நேரத்துல சத்ரு நம்ம இருதயத்தை கெடுக்கிறான்ல. நான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் என்ன பண்ணுவேன்? அவனை கெடுப்பேன். அந்த பயபக்தி நமக்கு இருக்கா? பரிசுத்தத்தை கெடுக்கிறவன் ஆண்டவர் கெடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரே, அந்த பயபக்தி நமக்கு இருக்கா? நம்மளால முடியும் போது ஆண்டுடைய ஆலயத்தை, பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ள, பரிசுத்தம் குலைச்சல் இல்லாதபடி வராதபடிக்கு எந்த நேரத்துலலாம் சமாதானத்தை கெடுக்க சத்துரு வருகிறானோ அந்த நேரத்தெல்லாம் கர்த்தர்கிட்ட சொல்லணும்ப்பா, இந்த பரிசுத்த குலைச்சல் இருக்கக்கூடாது, எங்க ஆலயத்துல பரிசுத்த குலைச்சல் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கப்பா எங்களுக்காக இந்த இடத்துல கர்த்தாவே
அசைவாடி கொண்டு இருக்கிறீங்கப்பா. எங்களுக்காக சிங்காசனத்தை போட்டு நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. எங்களுக்காக தானப்பா ஆராதனைக்கு முன்பதாகவே ஆண்டவர் வந்து விடுகிறார். ஆவியானவர் நம்ம வருவதற்கு முன்பதாகவே அவர் வந்து இங்க அசைவாடி கொண்டு இருக்கிறார். மூளை முடுக்குகளில் தேவனுடைய ரத்தத்தை அப்படியே அவரை தெளித்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளைங்க சேமமா இருக்கணும், என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும், ஏன்னா நான் அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தேவன் அவளோடு வாஞ்சியோடு காத்து கொண்டிருக்கிறார். நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? ஆலயத்தை பத்தி தவறான வதந்திகளை வெளியில போய் சொல்லுகிறது, ஆண்டவருடைய ஆலயத்தை எப்படிலாம் கெடுக்கலாம்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? எத்தனை பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு எச்சரிக்கையான வார்த்தை கொடுக்கிறார். இது என்னுடைய ஜெப வீடு. இந்த ஜெப வீட்டுக்கு விரோதமா எழும்புகிற ஒருவரும் என்ன பண்ண முடியாது, சுகித்திருக்கவே முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஆமேன். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஏற்படுத்தின இந்த நாளில நாம் நின்று கொண்டு ஆண்டவருடைய சமூகத்துல இந்த பரிசுத்தம் உள்ள இடத்துல பரிசுத்தத்தோடு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? பிரவேசித்து பரிசுத்த அலங்காரத்தோடு பிரவேசித்து பரிசுத்த மணவாளனாக இயேசு கிறிஸ்துவை நாம் பறைசாற்றி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? சோ இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துல பரிசுத்தமான இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? பாருங்க, பரிசுத்த தேவன் நன்மையான அநேக பொக்கிஷங்களை இந்த ஆலயத்துல அவர் வைத்து இருக்கிறார். ஒரு முறை ஏசாயா தீர்க்கதரிசி என்ன செஞ்சாரு? ஒரு ட்ரீம், அதாவது ஒரு தரிசனம் கண்டு கொண்டிருந்தார். எப்போனா உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்துல ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல இது எழுதப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்ளுவோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், வாசிமா 1. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவருக்கும் செட்டைகள் இருந்தன. மூடி 2 செட்டைகளால் கால்களை மூடி பறந்து ஒருவரை, முக்கியமான வசனம், ஒருவரை ஒருவர் நோக்கி சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும். பாருங்க, ஆண்டவர் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரை சுற்றிலும் அவருக்கு மேல சேராபீன்கள், கேருபீன்கள், இன்னும் அநேக பரிசுத்த கூட்டம் நின்று கொண்டு சொல்லுது. ஒருவர் நோக்கி சொல்றாங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த வார்த்தைய உங்க இருதயத்துல நீங்க சொல்லும் போது நிச்சயமாய் நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். எத்தனை பேருக்கு வருதுன்னு தெரியல. கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்த தெய்வத்தை நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம்ல. இவ்வளவு பெரிய ஒரு மேன்மை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார்ல. பாருங்க, கூப்பிடுவர்களின் சத்தத்தினால 4ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் நம்ம ஆராதனை செய்யும் போது ஆலயத்துல வாசல் நிலை என்ன செய்யணும்? அசையணும். நம்மளே அசைறது இல்லைல்ல. ஆராதனை வேலையில என்ன செய்யறது இல்ல? கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக ஆராதனை. நம்ம என்ன பார்க்கிறோம்? ஆராதனை செய்கிறவர்களை பார்க்கிறோம். ஆஷ்டமா தானே இவங்க சொல்லி நம்ம கேட்கணுமா? அப்படிலாம் என்ன செய்வாங்க நிறைய பேரு. நம்ம சர்ச்சில் நான் சொல்லல, மற்ற சர்ச்சில் சொல்றேன். பாஸ்டமா வார வாரம் தான் சொல்றாங்க. இவங்க சொல்றாங்க, இல்ல பாஸ்டியா வார வாரம் ஜெபம் பண்றாரு, வார வாரம் கூக்குரல் இட்டு பரிசுத்தர் பரிசுத்தர் கர்த்தர் அவர் ஸ்தோத்திரிங்கன்னு சொல்றாரு. நம்ம எதுக்கு இதெல்லாம் போய் பண்ணிக்கிட்டு வாரம் அடுத்த வாரம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாள். ஆனா இங்க பாருங்க, அவர்கள் சொல்லி கூப்பிடும் போது அங்க நடந்த சம்பவம் பாருங்க. கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. ஒரு புகை மண்டலம் வருது அந்த இடத்துல. ஆனா எத்தனை பேர் நாம் ஆராதிக்கும் போது இந்த ஆலயத்துல புகை மண்டலம் எழும்புதுல, நம்ம என்ன செய்வோம்? அந்த அளவுக்கு பரிசுத்த தேவனை ஆராதிப்பதற்கு நம்ம விட்டு கொடுக்கறது இல்லைல்ல. நான் கர்த்தர் பரிசுத்தம் உள்ள இந்த இடத்தை நமக்காக தேர்ந்து எடுத்து இந்த இடத்துல அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். எனவே பரிசுத்தமுள்ள இடத்துக்குள்ள நுழையிற நாம பயத்தோடு பக்தியோடும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. சங்கீதம் 5:7. நானோ
உமது மிகுந்த கிருபையினாலே உமது பரிசுத்த சந்ததிக்கு நேராக பயபக்தியுடன், பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றா, நானும் உமது மிகுந்த கிருபையினாலேதான். அதாவது நீங்க இன்னைக்கு நானும் நீங்களும் ஆலயத்துக்கு வந்திருக்கோம், என்ன காரணம்? அவருடைய கிருபை. ஏசப்பாவுடைய கிருபை இல்லைன்னா ஆலயத்துக்குள்ள வர முடியாது. நம்ம நினைக்கிறோம் ஆலயத்துக்கெல்லாம் ஈஸியா வந்துடலாம், ஆலயத்துக்கெல்லாம் ஈஸியா போயிடலாம், இதெல்லாம் எப்பவுமே திறந்திருக்கும், யாரு வேணாலும் வரலாம், யாரு வேணாலும் போலான்னு நம்ம நினைக்கிறோம். அந்த சங்கீதக்காரனாகி தாவீது சொல்றாரு, மிகுந்த கிருபையினால நான் ஆலயத்துக்குள்ள வந்திருக்கேன், அது மாத்திரமல்ல பரிசுத்த சந்ததிக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுகிறேன். உங்களுக்கும் எனக்கும் அந்த பயம் இருக்கா? கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிறோமே, பயம் இருக்க, ஆண்டவரை குறித்ததான பயம். பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்திருக்கிற நாம் எப்படி பயத்தோடு, எப்படி பக்தியோடு ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வு இருக்கா? அநேகருக்கு பயமும் இல்ல, பக்தியும் இல்லைல்ல. பயமும் பக்தி இருந்ததுன்னு இந்த நேரத்துக்கு பெஞ்சஸ் எல்லாம் காலியா இருக்காதுல்ல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு வாரத்துல இந்த ஈவினிங் ஷெட்யூலே முடிய போகுது. இனிமே நம்ம என்ன பண்ண போறோம்? வியாழக்கிழமை ஒரு 4 பேர் 5 பேர் தான் வர போறோம். கரெக்டு தானே நான் சொல்றது? 4 பேர் 5 பேர் தான் வருவோம். ஏன் இவ்வளவு பேர்ல இதுல பாதி கூட நம்ம யாரும் வரமாட்டோம். நானுமே வர்றது கிடையாது. சரிங்களா? சோ பாருங்க, இந்த பயம் பக்தி இருந்தா பெஞ்ச்ல என்ன பண்ணாது, இடம் காலி இருக்காது. ஆனா குட் ஃப்ரைடே எப்படி இருக்கும் நம்மளுடைய ஆலயம்? பயபக்தியோட வராங்களா? இல்ல. என்ன அர்த்தம் தெரியுமா? பண்டிகை கிறிஸ்தவர்கள் இருக்காங்களா இல்லையா? பண்டிகை கிறிஸ்தவர்கள். அப்பதான் நிறைய பேர் என்ன செய்வோம், தேவனுடைய ஆலயத்திற்கு போகணும், ஒரு நாளாவது நான் போயிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம வருகிறதை பார்க்கிறோம்ல. ஆனா கர்த்தர் இன்றைக்கு பரிசுத்த ஸ்தானத்துல வீற்றிருக்கிற அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து, ஐயோ நான் எவ்வளோ கிருபை பாராட்டி இருக்கிறேன், என்னுடைய மகளுக்கு என்னுடைய மகனுக்கு எவ்வளோ சரீரத்துல சுகத்தை கொடுத்தேன், எவ்வளோ பலத்தை கொடுத்தேன், ஆரோக்கியத்தை கொடுத்தேன், என்னுடைய சன்னிதானத்துக்கு அவன் ஓடுவான்னு சொல்லிதானே அவனுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தேன், ஆனா ஏன் அவன் போல, ஏன் அசத்தையோடு கூட அவன் உட்கார்ந்து இருக்கிறான் என்று சொல்லி ஆவியானவர் அங்கு துக்கித்து கொண்டிருக்கிறத நம்ம உணர வேண்டும். அந்த உணர்தல் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும்னா நம்ம வீட்டுல இருக்கவே மாட்டோம். அவனுடைய சமூகத்துக்கு ஓடி வருவோம், பரிசுத்த ஸ்தலத்துல அவரை ஆராதிப்போம், அவரை ஆர்ப்பரிப்போம்ல. அதுதான் அவர் எதிர்பார்க்கிற காரியம்ல. இன்றைக்கு ஆண்டுடைய சமூகம் பரிசுத்தம் நிறைந்த இடம்ல, ரெஸ்பான்சிபிளோடு ஆண்டுடைய சமூகத்துல, அப்பா எனக்கு கொடுத்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, எனக்கு கொடுத்த அந்த பொறுப்புல இருந்து நான் என்ன பண்ணுவேன், உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு உம்மை ஆராதிப்பேன்ப்பா. நான் மாத்திரமல்ல, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற அந்த வார்த்தையின் படியப்பா குடும்பமாக நம்முடைய ஆலயத்துக்கு வந்த அந்த பரிசுத்த ஸ்தலத்துல, பரிசுத்தம் உள்ள அந்த இடத்துல நான் உட்கார்ந்து ஆராதிப்பேன்னு சொல்லி நானும் நீங்களும் சொல்லும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்த இடத்துல கிடைக்கிற அநேக ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆலயத்தை நேசிக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? ஃபில்லப் முடிங்க பார்க்கலாம். ஆலயத்தை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் சொல்லுவாங்க இல்லையா? ஆலயத்தை நேசிக்கணும். ஆண்டவர் மட்டும் நேசிச்சா பத்தாது. நம்ம நினைக்கிறோம் ஆலயம் யாராவது பார்த்துக்கிட்டோம். நிறைய பேர் இருக்கிறாங்க, மூப்பர்கள் பார்த்துக்குவாங்க, பெரியவங்க பார்த்துக்குவாங்க, கிராம தலைவர்கள் பார்த்துக்குவாங்க, பெரிய பெரிய லேடிஸ் பிரேயர் வாரியர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, பார்த்துக்குவாங்க. எனக்கு ஆண்டவர் மட்டும் போதும், ஆண்டவரை மட்டும் நான் நேசிக்கிறேன். ஆண்டவருக்காக சிலர் கேட்டா சொல்லுவாங்க, நான் யாருக்காகவும் போறது இல்லை சிஸ்டர், நான் ஏசப்பாக்காக தான் ஆலயத்துக்கு போறேன், ஏசப்பாக்காக போறேன், ஜெபம் பண்ணுவேன், நான் வந்துருவேன், நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், என் வேலை உண்டு, நான் உண்டு இருப்பேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றத கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா கர்த்தர் இன்றைக்கு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? ஆலயத்தை நீங்க நேசிக்கணும். நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயம் ஒண்ணுனா பார்க்கணும். ஆலயத்துல என்ன இருக்கு? பரிசுத்தம் நிறைந்த ஆவியானுடைய சமூகத்துல என்ன குறை இருக்கு, எப்படி இருக்கு, இதனை எப்படி பராமரிக்கணும், எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய கண்கள் எப்பொழுது என்ன பண்ணணும் தெரியுமா? ஆலயத்தை சுற்றி பார்த்துருக்கணும். அதுக்குன்னு குறை கண்டுபிடிக்க கூடாது. இந்த இடத்துல ஒற்றை இருக்குன்னு சொல்லி மத்தவங்களை கூப்பிட்டு அதை அடிக்க சொல்லக்கூடாது. நீங்க பார்த்துட்டீங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? நாமவே, நம்மளால முடியாது, அதனால நம்ம வெளியில் பின்ன சொல்லுவோம். முடியறவங்க கூட என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன நீட்டா வச்சிருக்காங்க ஆலயம், பரிசுத்தம் உள்ள இடம்னு சொல்லி பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கன்னு போர்டெல்லாம் போட்டிருக்காங்க, வசனம் எல்லாம் எழுதியிருக்காங்க. ஆனா எப்படி பரிசுத்தமா இருக்கா, சுத்தமா இருக்கா முதல்ல அப்படின்னு சொல்லி அநேகர் ஆலயத்துக்கு வெளியில போய் பேசுகிறத நான் நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கிறேன். எனவே ஆண்டுடைய சமூகத்துல நின்று கொண்டு உங்களோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிற காரியம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஸ்தலமாக என்னுடைய ஸ்தலத்தை என்ன பண்ணுங்க, நீங்க பரிசுத்தத்தோடு வைத்திருங்க.
அது கெட்டு போற மாதிரி எந்த காரியத்தையும் என்னுடைய ஸ்தலத்துல செய்யாதீங்க. ஆனா நிறைய திருச்சபைகள் அந்த நாட்களில் எல்லாம் நான் சிறு பிள்ளையா இருக்கும்போது போய்கொண்டிருந்த ஈசிஐ தமிழ் சர்ச்ல ஏலம் விடுவாங்க. அதாவது அர்ப்பின் பண்டிகைன்னு சொல்லி ஒரு பண்டிகை வரும். அப்போ ஏலம் விடுவாங்க. எங்க தெரியுமா? ஆற்றல்ல நின்று ஏலம் விடுவாங்க. அப்பெல்லாம் எனக்கு தெரியாது அதை பத்தி. ஆனாலும் என்னுடைய தாயும் தகப்பனும் அங்க அம்மா வருவாங்க, நான் அப்பா வரமாட்டாங்க. இந்த பர்டிகுலர் டே மட்டும் அப்பா வரமாட்டாங்க. ஏன்னா அப்பாவுக்கு அது பிடிக்காது, வரமாட்டாங்க. அப்போ எங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ நான் யோசிச்சேன், என்ன ஏசப்பா, ஏன்னா அந்த வசனம் நம்மளுக்கு அப்பவே தெரியும் இல்லையா? அந்த மத்த 21ஆம் அதிகாரத்தை அந்த வசனத்தை சண்டே ஸ்கூல்லேயே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வசனத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பரிசுத்தமுள்ள இடத்துல இப்படி இல்லாம ஏலம் விடுகிறார்களே, கேட்டா அந்த ஏல காசு ஆலயத்துக்கு தான் நாங்க பயன்படுத்துறோம்ன்றாங்க. அது ஆண்டவருக்கு பிரியமான காரியமே அல்லவே அல்ல. ஆனா அநேக ஈஸி தமிழ் திருச்சபைகளில இந்த காரியம் நடக்கிறது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறாங்க, அவங்க வெளியில வச்சு ஏலம் விடுறது காம்பவுண்டுக்குள்ள. அது கூட தவறுது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த எருசலேம் தேவாலயத்துல உள்ள வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரு, எல்லாம் தகர்த்து போட்டுட்டாருல்ல, அது கூட தப்புதான். ஆனா நம்மளுடைய ஈஸிய தெலுங்கு திருச்சபைகள் ஒரு திருச்சபைகளில் கூட இந்த காரியத்தை மக்கள் ஆலயத்துல பின்பற்றுகிறது இல்ல. அலையிலேயே சொல்லுவாமா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். முதல் நான் வந்து தெலுங்கு திருச்சபையை நேசிக்க ஆரம்பிச்சு ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? ஏலம் விடுகிறது கிடையாது, ஆண்டவருக்கு பிரியமான காரியம் ஆற்றுக்குள்ள எதுவுமே நடக்கிறது கிடையாதுல. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார்ல. சோ பரிசுத்தம் உள்ள இடம், அந்த பலி பீடத்துக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதுக்குதான் என்னால வந்து எல்லாரும் டக்கு டக்குன்னு அங்க மேல ஏறி போகும்போது என்னால அது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும் எனக்கு. ஏன்னா அவ்வளோ அந்த பரிசுத்தம் உள்ள இடம் இல்ல, ஆண்டவருடைய பலி பீடத்துல அந்த சிலுவைக்கு பக்கத்துல நம்ம நின்று ஒரு வார்த்தை கூட பேச முடியாது, அந்த அளவுக்கு பரிசுத்தம் நிறைந்த இடம். அங்க பேசும்போது ஊழியக்காரர்கள் பல தடவை யோசிச்சுதான் பேசுவாங்க இல்லையா? சோ பரிசுத்தம் நிறைந்த இடத்துக்கு வருகிற நீங்களும் நானும் அவரை போல என்ன செய்யணும், பரிசுத்தத்தோடு நம்ம வாழும்போது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். சங்கீதம் 65:4 மட்டும் வாசிங்கம்மா. சங்கீதம் 65:4. தெரிந்து கொண்டு உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆகிறோம். பாருங்க, பரிசுத்த ஆலயமாகிய இந்த ஜெப ஆலயத்துல நன்மை என்ன இருக்கு? அந்த நன்மையினால நம்ம என்ன பண்றோம்? திருப்தி ஆகிறோம். சோ பரிசுத்த இடத்துக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் திருப்தியா இருக்கணும்னா தேவ ஆலயத்துல காத்திருந்து அவருடைய வசனங்களை நம்ம வாசித்து அவருடைய உபதேசங்களை வார்த்தைகளை போதிக்கப்படுகிற அந்த சத்திய வசனங்களுக்கு முதலிடம் கொடுக்கும் போது அந்த ஆலயத்தின் நன்மையினால் நாம் திருப்தி ஆவோம். சோ முதலாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஆலயம் எப்படிப்பட்டது? பரிசுத்தம் நிறைந்த ஒரு இடம். பரிசுத்த குலைச்சல் அந்த இடத்துல இருக்க கூடாது. நம்ம எல்லாரும் ரொம்ப உஷாரா இருந்து கர்த்தருடைய ஆலயத்துல பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள நம்ம பிரயாசப்பட வேண்டும். இரண்டாவது காரியம், தேவனுடைய ஆலயம் எப்படிப்பட்டதுன்னா மகிழ பண்ணுகிற இடம். இரண்டாவது என்னது? இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. முதலாவது கஷ்டமான காரியம் பரிசுத்தம், ரொம்ப கஷ்டம். பரிசுத்தம் ரொம்ப கஷ்டம். ஆனா ரெண்டாவது மகிழ்ச்சி. யாருக்கு மகிழ்ச்சி? உங்களுக்கு எனக்கு இந்த ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ஆலயத்துல என்ன இருக்கு? மகிழ்ச்சி இருக்கு. நீங்க ஒருவேளை வரும்போது சோர்வோடு கூட வரலாம், தூங்கி வலிஞ்சு கொண்டே வரலாம். ஹஸ்பண்ட் திட்டிருப்பாங்க, ஒய்ஃப் திட்டிருப்பாங்க. வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணணும்? இவ்வளோ பொருள் வாங்கி வரணும்னு ஒய்ஃப் மாருங்கெல்லாம் ஹஸ்பண்ட் டார்ச்சர் கூட பண்ணியிருக்கலாம். அந்த சோகத்திலே கூட அவங்க வருவாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு இன்றைக்கு, இது என்னுடைய தேவன், என்னுடைய ஆலயம், என்னுடைய ஜெப வீடாகிய இந்த இடம் மகிழ்ச்சியை கொடுக்கிற இடம். எனவே சோர்ந்து போகாமல் மகிழ்ச்சியோடு கூட நீ என்ன பண்ணுவ? போவ. நீ வந்தவன்னா நீ திரும்பி போக மாட்ட. சந்தோஷத்தோடு நீ போகிற நேரம் வந்துருச்சுன்னு சொல்றாரு. பாருங்க, சங்கீதம் 122:1 வாசிங்கம்மா. சங்கீதம் 122:1. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது சோகமாயிருந்தேன். அப்படித்தானே போட்டிருக்கு? சொல்லுங்க எல்லாருமே. மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கல. தெலுங்குல ஒருத்தவங்க சத்தத்தை உயர்த்தி வாசிங்க.
இல்ல போதுமா பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். எத்தனை பேரு இன்னைக்கு சந்தோஷமா இப்ப வந்தீங்க? கரங்களை தூக்க முடியுமா? அமேன் அமேன். கர்த்தர் நல்லவர்ல. சந்தோஷமா ஐயோ இன்னைக்கு நைசப்பாவுடைய ஆலயத்துக்கு போறேன், தேவாலயத்தை பத்தி இன்னைக்கு அங்க எனக்கு சொல்ல போறாங்கன்னு சொல்லி சந்தோஷமா வந்திருக்கீங்களே. நீங்க போகும்போது நீங்க எவ்வளவு சந்தோஷம், 50% ஜாயோட நீங்க வந்திருக்கீங்களா? நீங்க போகும்போது உங்களுக்கு கர்த்தர் 200% ஜாய் கொடுக்க போகிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை போகும்போது நீங்க எப்படி போறீங்க? சந்தோஷத்தோடு போறீங்க. இந்த நாளில உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொண்டு நீங்க போக போறீங்க. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறவர்கள் ஒருபோதும் சந்தோஷத்தோடு வருகிறவர்கள், சந்தோஷத்துக்கு மேன்மையான சந்தோஷம், துக்கத்தோடு வருகிறவர்கள் விசேஷமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் எடுத்து செல்வார்கள். இது ஆலயத்திலிருந்து அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய கிருபை. பாருங்க, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது சந்தோஷமாய் வந்து மகிழ பண்ணுகிற இடத்துல ஆண்டவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார்ல. அண்ணாள் அன்றைக்கு தேவாலயத்துல போய் என்ன செய்தா? மனம் கசந்து அழுதால. அவளுடைய காரியத்தை நினைத்து நினைத்து யாருக்கிட்டே சொல்ல முடியாத ஒரு துக்கம் இல்ல. அநேக ஆண்டுகளாக குழந்தை இல்ல, எத்தனையோ ஒரு மன சஞ்சலத்தோடு கூட அண்ணாள் தேவாலயத்துக்கு போய் மனம் கசந்து அழுதாள். ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். நடந்தது என்ன? கர்த்தர் மனதுருகி அவள் மேல் ஒரு அன்பு வைத்து அவளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார்ல. அவ ஆண் குழந்தையை கொடுத்த உடனே சந்தோஷத்தோட அந்த குழந்தையை கொண்டு போயிட்டு பால் மறந்ததுக்கு அப்புறம் ஆலயத்தில் கொண்டு விட்டுட்டு அதோட அவ விட்டுல. அவ சொன்ன காரியம் பாருங்க, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்கம்மா. 2:1. அப்பொழுது அண்ணன் ஜெபம் பண்ணி பாருங்க, என்னுடைய இருதயம் யாருக்குள்ள களி கூறுகிறது? கர்த்தருக்குள் களி கூறுகிறது. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய கண்ணீரை துடைத்து தேவாலயத்துக்கு வந்து ஆண்டுடைய சமூகத்துல மண்டியிட்டு ஆண்டுடைய முகத்தை நோக்கி அழுது கொண்டு மனம் கசந்து ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்ததுனால ஆண்டவர் அவளுக்கு களி கூறுதலை கொடுத்தாரு. திரும்பவுமாக ஆலயத்துக்கு வந்து சொல்றா, கர்த்தர் என்ன களி கூற பண்ணினார், என்னுடைய முகத்தின் துக்கத்தை மாற்றி போட்டார் என் தேவன் என்று சொல்லி சந்தோஷத்தோடு அங்கு அவள் சொல்லுகிறத பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 2ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. எவ்வளவு புகழ்ந்து பாடுறல. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ அதிசயமான காரியங்கள், எவ்வளோ அற்புதமான காரியங்கள், எவ்வளோ தேவைகள் நேரத்துல இதை நான் எப்படி இதை சந்திப்பேன்னு சொல்லி மனம் மடிவோடு கூட கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்த நாட்கள் எத்தனையோ உண்டு இல்ல. ஆலயத்துல வந்து எத்தனை நாள் அழுதுருக்கோம்ல, யோசிச்சு பாருங்களேன். அநேக நாட்கள். நாளா சில நேரங்கள் எல்லாம் என்னுடைய காரியங்கள் நினைச்சு அவனுடைய சமூகத்துல நான் அழுத நாட்கள் உண்டு. மணலி திருச்சபையில எல்லாம் என்னுடைய பையனுடைய திருமண காரியத்திற்காக நாங்க அதற்காக பிரயாசம் எடுக்கும் போது சில நேரத்துல தடைகள் வந்துட்டே இருக்கும் போது நான் அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்து நான் அழுவேன். என் கண்களிலிருந்து தண்ணீர் வரும். அப்பா கிட்ட சொல்லுவேன், ஏசப்பா இந்த இடத்துல நான் உங்களுடைய முகத்தை நோக்கி பார்த்து நான் அழுது கொண்டு நான் விண்ணப்பம் பண்றப்பா, நீர் என்ன செய்யணும்? இதே இடத்துல இருக்கும் போதே ஒரு காரியத்தை நீர் வாய்க்க செய்யணும். அப்போ கடைசியில தான் நாங்க ஜூன் 1 இங்க டிரான்ஸ்பர். ஆனா அதுக்கு முன்பதாகவே கர்த்தர் ஜூன் 18ஆம் தேதி, அதாவது அதுக்கு முன்பதாகவே நிச்சயமாகி அந்த 18ஆம் தேதி திருமணத்தை கர்த்தர் நடத்தி கொடுத்தார்ல. அதே மாதிரி இந்த இடத்துல கூட வந்து நான் அழுதுருக்கேன். எதுக்கு தெரியுமா? நான் வந்த புதுசுல நான் ரொம்ப பயந்தோம். ஏசப்பா, நாங்க இந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியுமா? இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கே, எங்களுக்கு விரோதமா இவ்வளோ பேர் பேசுறாங்களே, நாங்க எப்படிப்பான்னு சொல்லி அவனுடைய சமூகத்துல நான் கண்ணீரோடு, என்னுடைய ஹஸ்பண்ட் கூட நான் சொன்னது கிடையாது, நான் அழுதுருக்கேன், நிறைய வாட்டி அழுதுருக்கேன். அநேக நேரங்களில் நானுடைய சமூகத்துல உட்காரும் போது யோசிப்பேன், ஏசப்பா உமக்கு சித்தமானா எங்களை இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, நீங்க ஊழியம் செய்ய உங்களுக்கு சித்தம் இருந்தா நாங்க செய்யறோம்ப்பா, இல்ல எங்களை என்ன செய்யுங்க, எங்கேயாவது எனக்கு எங்களை கொண்டு போயிடுங்கப்பான்னு சொல்லி அநேக நேரங்களில் நான் அழுது உண்டு. ஆனா கர்த்தர் சமாதானம் இல்லாத இடத்துல எங்களால ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லி அவனுடைய சமூகத்துல நான் அழுது இருக்கிறேன். ஆனா கர்த்தர் பாருங்க, அந்த கண்ணீரை பார்த்துதான் எவ்வளோ சமாதானத்தோடு இல்ல அநேகருடைய ஜெபத்தினால கர்த்தர் இந்த இடத்துல சமாதானத்தின் ஆவியானவருடைய பிரசன்னம் அங்க இருக்கிறபடியினால மகிழ பண்ணி கொண்டு வந்திருக்கிறார்ல. ஒரே சந்தோஷம். இப்போ எல்லாரும் சொல்றதை கேட்கும் போது, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும் போது, நம்ம திருச்சபையில அளவில்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் பொழிந்து கொண்டு இருக்கிறோம். மன மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டு இருக்கிறத பார்க்கும்போது, கர்த்தாவே இந்த அடிமையின் ஜெபத்தை கூட நீங்க கேட்டீங்கப்பா, என்னுடைய கண்ணீரை கூட நீங்க கண்டீங்களேப்பா, உமக்கு நன்றின்னு எத்தனையோ ஒரு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல தெரியுமா. எனக்கு இங்க வரும்போது என்னுடைய உள்ளத்துல அப்படியே ஒரு மகிழ்ச்சி வரும். எனக்கு மாத்திரமல்ல,
இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அது உண்டு. ஆனா நம்ம நிறைய நேரத்துல ஏதோதானோ அது நினைச்சிடல. யோசிங்க, அந்த சமூகத்துல இன்றைக்கு நான் சொல்றேன், ஒரு கேரண்டி உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். இந்த இடத்துல நீங்க என்ன காரியத்திற்காக நீங்க கண்ணீரோடு நீங்க இருதயத்தை ஊற்றி நீங்க ஜெபிக்கிறீங்களோ, நம்மளுடைய திருச்சபையில் ஆவியானுடைய பிரசன்னம் முழுமையா அசைவாடி கொண்டிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் நிச்சயமாய் விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமையை நிச்சயமாய் கண்டு கொள்ளுவீங்க. நீங்க நினைக்காதீங்க இது நடக்குமா, இது நடக்குமா, இது நடக்காதே அப்படின்னு நீங்க மனசுல நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா கர்த்தர் அவர் இந்த சிங்காசனத்துல அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு தெரியல, ஆண்டருடைய அப்படியே வஸ்திர தொங்கல்கள் எல்லா இடம் முழுவதும் அப்படியே நிரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆவியுடைய பிரசன்னத்தால் இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி கொண்டிருக்கிறதுல இந்த இடத்துல வருகிற நீங்களும் நானும் சந்தோஷத்தோடு தான் என்ன செய்வோம், நம்ம திரும்பி போவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லைல்ல. நிச்சயமாக சொல்ல முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல பாத்தீங்கன்னா மூன்றாவது, கர்த்தருடைய ஆலயத்துல என்ன இருக்குன்னா சுகமும் என்ன இருக்கு, ஆரோக்கியமும் இருக்கான். இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னா நானே ஒரு எக்ஸாம்பிள், நானே என்னது உதாரணம். டைஃபாய்டு ஜுரம் பார்த்திருக்கீங்களா? 6வது நாள் வெளியில பேச முடியுமா? நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு முடியாது. ஏன்னா 15 days இல்லைன்னா 21 days டைஃபாய்டு ஃபீவரோட இது. அதுவும் எனக்கு 103 104 டிகிரி 5 நாளா குறையவே இல்லை. 5 நாள் போன வாரம் இந்த நேரத்துக்குலாம் பயங்கரமான ஃபீவரு. வியாழக்கிழமை வரைக்கும் இருந்தது, எனக்கு வியாழன் வெள்ளி கூட இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தேவனுடைய ஆலயம் என்ன கொடுக்குது? சுகம் கொடுக்குது இல்ல? வீட்டுல இருந்தா என்ன பண்ணிருப்பேன், இப்போ இப்படியே உட்காந்துட்டு படுத்துட்டு இருந்திருப்பேன். ஆனா ஆண்டோடைய ஆலயத்துக்கு வந்ததுனால ஜுரம் எங்க போச்சுன்னு தெரியல, பலவீனம் எங்க போச்சுன்னு தெரியல, நிற்கவே முடியல. காலையில ஒரு 1/2 hour கிச்சன்ல பையனுக்காக செய்யும் போது அப்படியே ஒரு படபடப்பு ஓடி படுத்துட்டேன். பாஸ்டேயாவே தான் டிஃபன் எல்லாம் அவங்களே பண்ணிக்கிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம வீட்டுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்களேன். ஆனா ஆலயத்துல கிட்டத்தட்ட 1/2 hour மேல நின்று கொண்டு இருக்கிறேன்ல, ஆனா எந்த விதமான சோர்வும் இல்லை. பாடி ஆண்டுடைய துதிக்க மூச்சு வாங்கிச்சு பேச முடியல. ஏன் தெரியுமா சொல்றேன்? கர்த்தருடைய ஆலயத்துல சுகம் இருக்கு, கர்த்தருடைய ஆலயத்துல ஆரோக்கியம் இருக்கு, கர்த்தருடைய ஆலயத்துல விடுதலை இருக்கு. அன்றைக்கு மத்தேயு 21ஆம் அதிகாரத்துல நம்ம தேவாலயத்துக்கு ஆண்டவர் வராரு நான் சொன்னேன் இல்லையா? வந்ததுக்கு அப்புறம் அங்க யாரு திருப்பி அந்த 14ஆம் வசனத்துல குருடர்களும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வந்தார்கள். யார்கிட்ட வந்தாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கோபத்தோடு அங்க பெரிய ஒரு இதெல்லாம் நடந்துச்சு. எல்லாம் அடிச்சுக்கிடுச்சு, எல்லாரையும் துரத்திட்டு அவர் உள்ள நுழையிறாரு. அப்போ குருடர்கள் சப்பானிகள் ஆண்டவரிடத்துல வராங்க. ஏன் தெரியுமா வந்தாங்க? எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, எனக்கு ஒரு சுகம் கிடைக்காதா, எனக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்காதான்னு சொல்லி அவர்கள் வரும்போது அவர் என்ன செஞ்சாரு? அந்த இடத்துல அவர்களை சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிமா. அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று போதுமா ஆர்ப்பரித்தார்கள். அதோட போதும், அதுக்கு அடுத்த பாயிண்ட் வேற மாதிரி மெசேஜுக்கு போயிடும். சோ ஆர்ப்பரித்து தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொன்னாங்கல்ல. இன்றைக்கு நான் கூட அதுதான் சொல்றேன், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. என்னை கொண்டு வந்த ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார்ல. பேசுகிறது நான் அல்ல, ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார் இல்லையா? சோ நீங்களும் நம்புங்க, நான் ஏசப்பாவுடைய ஆலயத்துக்கு வந்துட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். என்னுடைய சரீரத்துல மாத்திரமல்ல, இருதயத்துல சுகம் இல்லாம குழப்பத்தோடு அநேக காரியத்தை போட்டு நானு குழம்பி கொண்டிருக்கிறேன். அதுல இருந்து ஒரு விடுதலை எனக்கு கிடைக்கும், ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். என்னுடைய என் பிள்ளைக்காக அநேக நாள் அவனுடைய காரியத்துக்காக ஜெபித்துட்டு இருக்கேன், என் கணவருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன், என் மனைவிக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய கிராமத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆனா விடுதலை இல்லையேன்னு சொல்லி நீங்களும் நானும் நினைப்போம் என்றால், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம்ல, அவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் விடுதலையும் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, மார்க் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல கூட அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனுஷனை கூட ஆண்டவர் என்ன செய்ய தெரியுமா? ஒரு வார்த்தை சொல்லி அவர் அதட்டி அந்த இடத்துல ஒரு சுகத்தை கொடுக்கிறார் என்பதை நம்ம அந்த இடத்துல வாசிக்கிறோம். மார்க் 1:23. ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஐயோ பாருங்களா, பரிசுத்த ஆவியை பார்த்தோன்னே அசுத்த ஆவி என்ன சொல்லுது? எனக்கும் உனக்கும் என்ன
எனக்கு கெடுக்கவா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்டயே கேள்வி கேட்குதுல. இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்ம கூட என்ன செய்வோம், ஆண்டவரே கேள்வி கேட்போம்ல. தேவாலயத்துக்கு வருவோம், தேவாலயத்தை பத்தி எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனா தேவாலயத்துல உட்காந்துட்டு நம்ம என்ன செய்வோம், ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்போம். எங்களுக்கும் எனக்கும் உனக்கும் என்னப்பா, நான் இவ்வளோ பண்ண உங்களுக்காக. நம்ம ஆண்டவர் ஆலயத்துக்கு பண்ணுகிற காரியத்தை நிறைய பேர் சொல்லி சொல்லி ஜெபிக்கிறத பார்த்திருக்கிறேன். இன்னும் அநேகர் வெளியில போய் சொல்றத கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் அவருக்காக நீங்க செய்கிற காரியம் ஆண்டவருக்கு மட்டும் தெரிஞ்ச போதும், வேற யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்பதான் வெளியரங்கமான ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். இல்ல வெளியில தெரியணும், வெளியில எல்லாம் ப்ரொபகண்டா பண்ணணும், நான் செஞ்சது நான் இதான் இப்பதான் சிலர் சொல்லுவாங்க, இப்பதான் என்ன செஞ்சேன், ஆலயத்துக்கு போயிட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தேன் அப்படின்லாம் சிலர் சொல்றதை நம்ம பார்த்திருக்கிறோம்ல. அதெல்லாம் பிரயோஜனமற்றது இல்ல. ஏன்னா அசுத்த ஆவி அவர் பார்த்தோன்னே பயந்து நடுங்கி சொல்லுது, என்ன கெடுக்கவா வந்திருக்கேன்னு சொல்லுது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதை அதட்டுகிறார். அதட்டுன உடனே 26ஆம் வசனத்துல ஆவி என்ன பண்ணிடுது, அசுத்த ஆவி அவனை அலக்கழிச்சுட்டு ஓடியே போயிடுது இல்ல. அப்படிதான் 18 வருஷம் கூனியா இருந்த ஆலயத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆண்டவர் அங்க இருக்கிறாரு, ஜெபாலயத்துல ஆண்டவர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட அவளை போய் அழைத்து கிட்ட கூப்பிட்டு என்ன செய்யறாரு, அந்த கூனி 18 வருஷம் நிமிர முடியாத அந்த கூனிக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், இல்ல ஆவியானவர் உங்கள் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஏன்னா தேவ ஆலயம் பரிசுத்தம் நிறைந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட அசைவாடி கொண்டு இருக்கிறார். அவருடைய அசைவாடுதலை நம்ம உணரும் போது நமக்கு சரீரத்துல பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும், ஒரு சுகம் கிடைக்கும், ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னா அந்த வியாதி போ என்று சொன்னா என்ன ஆயிடும், போயே விடும். நிறைய பேருக்கு பெரிய பெரிய வியாதி கூட பெருசு இல்லை. இப்பெல்லாம் என்ன பெருசு, சுகர் பிரச்சனை, சுகர் வியாதி பெரிய வியாதி. நேரத்துக்கு சாப்பிடலன்னா ப்ராப்ளம், நேரத்துக்கு மாத்திரை போடலன்னா இப்படி நிறைய ப்ராப்ளம் இல்ல. ஆனா இன்றைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, டாக்டருங்க சொல்லியிருக்கலாம் சாகர வரைக்கும் நீங்க மாத்திரை போடணும், வேற வழியே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார், சாகர வரைக்கும் மாத்திரை போடவேனா, என்னுடைய வசனத்தை நீ உட்கொள்ளும் போது, வசனம் போதிக்கப்படுகிற இடமாகிய தேவ ஆலயத்துல போய் நீ என்னை நம்பி விசுவாசித்து என்னுடைய முகத்தை நீ தேடும் போது நிச்சயமா என்னுடைய சுகவீனத்துல நான் சுகத்தை கொடுப்பேன், பலவீனத்துல நானே போதுமான பலத்தை உனக்கு கொடுத்து உன்னை நிற்க வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம் இல்லையா. இன்றைக்கு நம்ம தேவ ஆலயத்தை குறித்து நம்ம என்னென்ன பார்த்தோம். முதலாவது, தேவ ஆலயம் எப்படிப்பட்டது, எல்லாம் கரெக்டா சொல்றீங்க, ரொம்ப நல்லா கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமுள்ள இடம். அதனால நம்ம என்ன செய்யணும், பயபக்தியோடு ஆண்டவரை கண்டு நடுங்கணும். நம்ம மனுஷங்களை கண்டு நடுங்குறோம்ல, கத்தி கையில வச்சுட்டா பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு கத்தி வச்சிருக்கவங்களெல்லாம் பார்த்து நம்ம பயப்படுவோம். கொஞ்சம் பெருசா பார்க்க ஒரு மாதிரி ஜெய்ஜாண்டிக்கா இருந்தாங்கன்னா பிள்ளைங்களை என்ன சொல்லி பயமுறுத்துவோம், அந்த அங்கிள் பூச்சாண்டி அங்கிள் குடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி பயமுறுத்துவோம். குட்டி பிள்ளைங்களை எல்லாம் சாப்பாடு ஊட்டும் போது நிறைய தாய்மார்கள் இதெல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க தெரியல, அப்பெல்லாம் நாங்க அப்படி சொல்லுவோம். ஆனா பாருங்க, பரிசுத்தமுள்ள இடத்துக்கு வரும்போது நம்ம எப்படி தெரியுமா இருக்கணும், பயந்து நடுங்கணும். அப்பா உடைய ஆலயத்தின் என்னுடைய காலை நான் வைக்க போறேன்ப்பா, எனக்கு கீழ்ப்படிதலை முதல்ல தாங்கப்பா. ஆலயத்துக்குள்ள வரும்போது நான் என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும், உமக்கு கீழ்ப்படியணும், வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணும், போதகர் சொல்ற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும். ஆனா கீழ்ப்படிதலையே நம்ம பார்க்க முடியலல்ல. ஆமா, நிறைய பேர் ஆமான்னு சொல்றாங்க. சகோதரிமார்கள்லாம் பாருங்க, கீழ்ப்படிய மாட்டேன். என்ன நம்ம போதகர் அவர் பாட்டு சொல்லுவாரு, அவர் சொன்னா சொல்லிட்டு போறாரு. அவர் வாய் வலிக்கும் போது என்ன செய்வாரு, வாய் வலிச்சா ஸ்டாப் பண்ணிக்க போறாரு. நம்ம என்ன செய்வோம், நம்ம செய்யறதான் நம்ம செய்வோம்னு சொல்லி அநேக நேரங்களில் கீழ்ப்படியாமைய நம்ம என்ன பண்றோம், ஆலயத்துல பார்க்கிறோம்ல. நான் இன்றைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் தெரியுமா, நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு பாருங்க. கொஞ்ச நாள் அந்த வித்தியாசத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஈஸியா பார்க்க முடியும். மேன்மையான காரியங்கள் கர்த்தர் உங்களை வாழ்க்கையில செய்கிறத நீங்க உணர முடியும். அது என்னுடைய வாழ்க்கையில நான் கண்டு கொண்டது. ஏன்னா என்னுடைய ஹஸ்பண்டுடைய மாமா, அவங்க பாஸ்டர் இல்லையா, அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஐயா சொல்லியிருப்பாங்க, ஊட்டியில ஒரு பெரிய பாஸ்டர் தான், இப்ப இல்ல, அதோடைய சமூகத்துல இருக்கிறாங்க. அவங்க சொல்லுகிறதுக்கு நாங்க அப்படி கீழ்ப்படிவோம் தெரியுமா. எதுவா இருந்தாலும் என்னுடைய வீட்டுல ஐயா அவங்க கிட்ட கேட்காம எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஏன் தெரியுமா, பயம். ஆண்டவருக்கு அடுத்தது கீழ்ப்படியணும். ஆனா எல்லாருக்கும் இப்பெல்லாம் அப்படி கீழ்ப்படிய முடியாது. ஆனா நமக்கு தெரியும் யாருக்கு கீழ்ப்படியணும். கர்த்தருடைய வார்த்தை யார் மூலமாக நம்முடைய குடும்பத்துக்கு வருது, தேவனுடைய வார்த்தை யார் மூலமாக நம்ம இருதயத்துக்கு வருகிறது நமக்கு தெரியும் இல்லையா. சோ அப்படி ஆண்டுடைய சமூகத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும், ஊழியக்காரர்களுக்கு நம்ம கீழ்ப்படினா உள்ள வரும்போதே நம்ம என்ன செய்யணும்,
நம்ம இருதயத்துல எழுதி கொள்ளணும். இன்றைக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், உமக்கு விரோதமான வார்த்தை இந்த ஆலயத்துல நான் பேச மாட்டேன்ப்பா, உமக்கு நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே, அந்த மனசை எனக்கு நீங்க கொடுங்கன்னு நீங்க சொல்லும் போது இந்த பரிசுத்த உள்ள இந்த ஸ்தலம் இன்னும் பரிசுத்தமாக, அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுங்க, பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தத்தை நீங்க தரித்து கொள்ளுங்க. அதற்காக ஜெபிக்கணும். பரிசுத்தம் எனக்கு போதும் இருந்து கூடாது, தொடர்ந்து பரிசுத்தத்துக்காக நம்ம ஜெபிக்கும் போது இந்த பரிசுத்த ஸ்தலத்துல நீங்களும் நானும் வந்து உட்கார்ந்து தேவனை ஆராதிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். இரண்டாவது காரியம் என்ன பார்த்தோம்? ரெடியா இருக்காங்க சிஸ்டர், இதுதான் கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆமென். மகிழ்ச்சி. எத்தனை பேருக்கு நான் எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும்னு ஆசை? எல்லாருக்கும் இருக்குள்ள அந்த ஆசை. நிச்சயமா இன்றைக்கு உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவார். தேவனுடைய ஆலயத்தை நீங்க என்ன செய்யுங்க, ஒருபோதும் சபை கூடி வருதல நீங்க விட்டு விடாது இருக்கும் போது கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்து பாடுகிற அந்த துணியை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாயில் கர்த்தர் கொடுப்பார். மூன்றாவது என்ன பார்த்தோம்? சுகம், ஆரோக்கியம், விடுதலை. அல்லேலூயா, இல்லையா? ஆமென். பாருங்க, 3 காரியம் பார்த்தல. பரிசுத்தமான இடத்துக்கு வருகிற நாம் பரிசுத்தத்தோடு பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை ஆராதிக்கணும், தொழுது கொள்ளணும். இரண்டாவது, மகிழ பண்ணுகிற தேவன். தேவ ஆலயத்துக்கு வந்து போகும்போது மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நம்ம போவோம். மூன்றாவது, சுகத்தை பெற்றுக்கோ. இன்னைக்கு எத்தனையோ பேர் ஒருவேளை வியாதியோடு சுகவீனத்தோடு நீங்க வந்திருக்கலாம். நிச்சயமாய் நீங்க ஒரு நிமிஷம் மாத்திரம் நீங்க ஜெபிச்சுட்டு இந்த இடத்தை விட்டு கடந்து போங்க. உங்களுடைய வலி வேதனை நீங்கி நீங்க சுகமா இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதனால தேவ ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தேவனை நீங்க ஆண்டவரை எப்படி நேசிக்கிறீங்களோ அதை காட்டிலும் ஒரு படி ஜாஸ்தி என்ன செய்யணும், தேவ ஆலயத்தை நம்ம நேசிக்கணும்ல, பார்த்து செய்யணும்ல. இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க நம்ம திருச்சபையில. எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அதுதான். பார்த்து செய்கிற அநேக சகோதரர்கள் பார்த்திருக்கிற, சகோதரிகளை பார்த்திருக்கிற. கர்த்தர் இன்னும் எல்லாரையும் அப்படி கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவரா இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் வசனங்களையும் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பாராக. ஆமென்.